எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன சந்தோஷம் இந்த நாள்! ஹல்லேலூயா! அவர் இந்த நாளிலும் அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல, அந்த இடத்துல ஒரு தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய கல்லறை இந்த நாளிலும் வெறுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் மகிழ்ந்து நாம் பாடப் போகிறோம், கொண்டாடப் போகிறோம். ஆகவே எல்லாரும் என்ன இந்த அருமையான பழைய பாடல், அர்த்தமுள்ள பாடல், எல்லாரும் மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த இயேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா! எங்களோடு இணைந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. Praise
அல்ல. இந்த நாளிலே அவர் மரித்து ஒரு மனிதனை போல கல்லறைக்கு போனாலும் 3ஆம் நாளிலே எல்லா மரித்தோரிலிருந்து உயிர் பெற்றவர்கள் முதலாவதாக அவர் உயிர் பெற்று வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நமக்கும் அந்த உயிர் தெழுந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட், we celebrate your resurrection, Lord. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஹல்லேலூயா ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. அமைந்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. சேர்ந்து சொல்லுவோமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இந்த நாளிலும் மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர், இந்த நாளிலும் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவர். இந்த நாளில் அவர் உயிரோடு இருக்கிறதுனால சபையாக இணைந்து நாம் எல்லாரும் உலகத்தோடு இந்த நாளிலே உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைகள் மக்களோடு இணைந்து அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? எல்லாரும் இணைந்து உலகம் எங்கிலும் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஹல்லேலூயா எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? எஸ் லார்ட். மரணம் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, மரணம் கூரெங்கே ஹல்லேலூயா சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் இணைந்து உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் மீண்டுமாக கல்லறை திறந்திட ஹல்லேலூயா. அந்த நாளிலே அந்த இடத்துல வந்தவங்க எல்லாம் பயந்தாங்க, எங்க போயிட்டாருடானா. அந்த நாளிலும் அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து பரம் ஏறுவதற்காக அந்த நாளிலே அந்த கல்லறை திறக்கப்பட்டதாக இந்த நாளிலும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அவர் சென்றது போலவே அவர் மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. அந்த கல்லறை திறந்ததினால இந்த நாளிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. இணைந்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மீண்டுமா சொல்லமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. என்ன பெரிய ஸ்லாக்கியம்! உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் மரித்தது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தாலும்
அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்தது இன்னும் பெரிய அதிசயமாக இருந்தாலும், இது எல்லாவிட பெரிய அதிசயம் என்னன்றா, இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பெற்றிருக்கிற ஜனம் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதே உயிர் தெழுந்த வல்லமாய் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை பெற்ற எல்லாரும் இந்த நாளிலும் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறது போல 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. தொடர்ந்து 57 அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கல்லறையின் மேல் ஜெயத்தை கொடுத்த அதே வல்லமை இந்த நாளிலும் நமக்கும் ஜெயம் தர அது ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நாம் தைரியமா சொல்லலாம், மரணத்தை பார்த்து, மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்த்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் ஆண்டவராகிய இயேசு அவர் மரணத்தை விட்டு ஜெயித்து எழுந்தது போல நாங்களும் எங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே உயிர் தெழுவோம். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் தைரியமாக நம்பிக்கை வந்த பாடலை, ஃபாதர் பெட்மன்ஸ் அங்கிள் பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாளிலே கொண்டாட போகிறோம். மரணத்தின் மேல் ஆண்டவர் நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் பறைசாட்ட போக எல்லாரும் நான் இந்த பாடலை பாடலாமா? எஸ் லார்ட். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி, எல்லா சிறு பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும், எல்லா வயதானவர்களும், ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையிலே உட்கார்ந்திருந்தாலும் நீங்களும் எங்களோட இணைந்து மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி இந்த நாளிலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும்படியாக
அவர் மரித்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் அவர் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருகிறவர். மரித்து உயிர்த்த என் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறும்போது சொன்னார், மீண்டும் நான் வருவேன், உங்களை எல்லாம் என்னோடு அழைத்து செல்வேன், அவரோடு ஆளுகை செய்யும்படியாக, அவரோடு அரசாளும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரும் நான் இங்கு. Yes Lord, we celebrate your coming Lord Jesus. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பயமில்லையே, மரண பயமில்லையே. ஆமென். எல்லாரும் கொண்டாடுவோமா? ஆமென். எதற்கும் பயமில்லாதபடிக்கு இன்றைக்கு அவர் நமக்குள்ளாக தந்திருக்க அந்த விசுவாசம், அவர் நமக்குள்ளாக தந்திருக்க அந்த தைரியத்தினாலே பயமில்லையே, மரண பயமில்லையே. ஹல்லேலூயா. இயேசு ஜெயம் எடுத்தார், பயமில்லையே. ஹல்லேலூயா. இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. ஆமென். ஓரியக்கபாஷக்கே. அந்த தைரியம் உள்ள எல்லாரும் நான் இந்த நாளிலே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே வல்லமை, அதே அபிஷேகம் இன்றைக்கு சரீரமாகிய சபையாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அதே வல்லமை, அதே உயிர் தெழுந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் நான் இந்த நம்பிக்கையோடு பாடுவோமா? எஸ் Lord. கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலிக்க கர்த்தர் இயேசு வந்திடுவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். சொல்லுங்க. பயமில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே. ஹல்லேலூயா. ஆமென். இல்லையே. ஹல்லேலூயா. இந்த பாடல் பாருங்க, எவ்வளவு தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு பாடல். ஒருவேளை நம்ம மரிச்சாலும் என்ன பண்ணுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு வருவோமா? அல்லது பூமியில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவரோடு கடந்து செல்வோமா? ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பக்கமும் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு மரணத்துக்கு பயப்பட ஒரு துளி இடம் கூட இல்லை. ஹல்லேலூயா. நாம் எது வந்தாலும் அதை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த நாட்களிலே, ஒருவேளை இந்த கோவிட் காலங்களில் அநேகர் நம்மை சுற்றிலும் மரித்து கொண்டு இருந்தாலும், நம்ம குடும்பங்கள் அநேகர் மரித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, அவங்கெல்லாம் கிறிஸ்து வரும்பொழுது அவங்க வருவாங்க. இப்பொழுது பூமியில் இருக்கிற நாமும் கிறிஸ்துவின் வருகையின் சமயத்தில் நாமும் அவரோடு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது மரணத்தின் பயத்திற்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருவேளை இந்த வாதையின் நிமித்தமாக எல்லா இடங்களிலும் மரணத்தின் பயம் இந்த ஆண்டிலே அதிகமாக கவி கொண்டு இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய, மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய, மரணத்தின் பயத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால எல்லா ஒரு நிமிடம் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு பயம் இல்லை சொல்லுங்க. இயேசு அவர் உயிர் தெழுந்ததினாலே, இன்றைக்கு அவர் சாவை ஜெயித்ததினாலே, இன்றைக்கு அந்த அவர் இந்த நாளிலே அவர் உயிர் எழுந்த அதே வல்லமையோடு எங்கள் மத்தியில இருக்கிறதினாலே எங்க வாழ்க்கையில பயத்துக்கு இடம் இல்லை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயத்துக்கு இடமே இல்லை, பயத்துக்கு இடமே இல்லை. வியாதியின் பயத்துக்கு,
இன்றைக்கு அது என்ன விதமான பயமா இருக்கலாம். It can be any kind of depression or any kind of fear that is tormenting you today. But in the mighty name of Jesus, we declare, because of the resurrective power of the Lord Jesus Christ that is prevalent in our midst right now, that there is no room for fear. In Mark chapter 16 verse 6 we read, an angel of the Lord appeared to the women there and said, do not be alarmed. You seek Jesus of Nazareth, who was crucified, but he is risen. Hallelujah. Tell to your neighbor sitting next to you, or to your family member who's sitting next to you right now, say, do not be afraid. Do not be afraid. Do not be afraid, for he is risen. Hallelujah. He is risen. What a perfect faith we have. What a perfect hope we have today. Hallelujah. இன்றைக்கு இந்த முழு உலகத்திலும் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், நமக்கு இருக்கிற அந்த ஒப்பற்ற மகிமையின் நம்பிக்கை என்னவென்றால், இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய கல்லறை திறக்கப்பட்டு அவர் பரமேறும் பொழுது அங்கு சுற்றிலும் அந்த எருசலேமில் இருந்தவர்கள் எல்லாம் அவர் பரமேறுகிறதை பார்த்தார்களோ, அதே போல ஒரு நாள் அவர் மீண்டும் வருகிறதா இந்த முழு உலகமும் எல்லாரும் பார்க்க போறாங்க. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நானும் அதை பார்ப்பேன் என்று சொல்றவங்களா கரங்களை தட்டி ஹalleluya. We thank you for the eternal faith and the eternal hope that we have. Hallelujah. Let's celebrate this resurrection today. Hallelujah. Let's celebrate. Come on church, everyone together. Victory and the grave has been denied. Jesus lives forever. He's alive. He's alive. Hallelujah. Jesus is alive. Death is lost. His victory and the grave has been denied.
ஹalleluya. இன்றைக்கும் ஹalleluya கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. ஹalleluya. ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாருன்னா கல்லறையில் இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம அந்த கல்லறைக்கு போகும்பொழுது தான் நாம் அழுவக்கூடாது. அந்த கல்லறைக்கிட்ட போயிட்டு நீங்களாம் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் எப்படி நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்களை நாங்கள் அடக்கம் பண்ணணும், கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் நீங்களாம் இந்த கல்லறை விட்டு வெளியே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து வருகையில் நீங்களாம் நித்திய மகிமையில் உங்களை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆகவே கல்லறைக்கு போகும்பொழுது கிறிஸ்தவர்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிங்க, நம்ம உடன்பிறப்புகள் அவங்க இருக்கிற இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது நமக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அவங்களை இந்த பூமிக்குள்ளாக விதைக்கும் பொழுது நம்ம ஒருவேளை அழுதுருப்போம், ஆனால் அந்த கல்லறைகள்லாம் திறக்கப்படும் பொழுது அவர்கள்லாம் மகிமையில் எழுந்திருக்க போறாங்க. ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு முன்பாக போன ஒவ்வொருவரும் பாக்கியமானவர்கள். அவர்கள்லாம் இந்த அனுபவத்தை பெறப்போகிறாங்க. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலும் உங்கள் குடும்பத்தில் மிக பிரியமானவர்கள் நீங்கள் இழந்து மிக துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலும் நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருங்க. உங்களுக்கு பிரியமானவர்கள் ஒருவேளை அவங்க மீண்டுமாக அந்த மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வரப்போகிறாங்க. அதை பார்க்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பெரிய ஸ்லாக்கியம், என்ன பெரிய பாக்கியம். ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் கல்லறைக்கு போனவர். ஆனால் அந்த கல்லறையில் அந்த சாவை அவர் ஜெயத்தோடு விழுங்கி இந்த நாளிலே ஜீவன் பெற்றவராக ஜீவனோடு இந்த நாளிலே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். Hallelujah. And so we're going to celebrate. Hallelujah. Let's all celebrate. This is the time to celebrate. Come on, church. Let's celebrate. Come on. Let's say to your friend next to you. Come on, let's celebrate. Come on, let's celebrate. He's risen. He's not dead. Hallelujah. Let's put our hands together and celebrate. Hallelujah. Hallelujah. Celebrate Jesus. Celebrate. Celebrate Jesus. Celebrate. Everyone together. Let's celebrate. Celebrate Jesus. Celebrate. Celebrate Jesus. Celebrate. He is risen. He is risen. And He lives forevermore. He is risen. He is the Son. Come on and celebrate the resurrection of our God. Everyone together, let's celebrate. Hallelujah. We celebrate. Celebrate Jesus. Celebrate. Celebrate Jesus. Celebrate. Hallelujah. Celebrate Jesus. Celebrate. Celebrate Jesus. Celebrate. Let's all say, He is risen. He is risen. And He lives forevermore. He is risen. He is risen. Come on and celebrate. Come on. Come on and celebrate. Come on and celebrate the resurrection of our God. Hallelujah. எல்லாரும் இந்த இயேசுவை கொண்டாடுவோமா? Hallelujah. இந்த நாளிலும் அவர் மரித்தவர்களோடு இல்லை, அவர் மரித்தார். ஆனாலும் இந்த நாளிலே ஜீவனுள்ளவர்களோடு ஜீவன் பெறும்படியாக, ஜீவனில்லாத ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவன் தரும்படியாக இந்த நாளிலே உயிர் தெழுந்தவராக, ஜீவன் தருகிறவராக
உலகம் எங்கிலும் தேவன் உயிர் தெழுந்த பொழுது வந்த அந்த மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி உங்கள் யாவரையும் நிரப்பும்படியாக, அந்த உயிர் தெழுந்ததில் மகிழ்ச்சி உங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. இயேசுவை நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம். உயிர் தேடுனார், உயிர் தேடுனார், இன்றுமே என்றும் அவர் வாழ்கிறார். உயிர் தேடுனார். ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோம், கூடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். உயிர் தெழுந்த இயேசுவை. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. What a wonderful time it is to celebrate together as the body of Christ. You and I, we are called to celebrate the resurrection of our King. Hallelujah. What a great joy it is to sing with all of you on this resurrected day. Hallelujah. This is a very special Sunday, not only for you but for us, to join with all the saints all across the nation of Tamil Nadu and to sing with you about the resurrection of our Savior Jesus. What a privilege it is. We consider this as a greatest privilege of our lifetime. Hallelujah. இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில இது மிக முக்கியமான ஒரு தருணமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த உயிர் தெழுந்த நன்னாளிலே உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து உயிர் தெழுந்த இயேசுவை கொண்டாடும்படியாக தேவன் பாராட்டின இந்த சிலாக்கியத்திற்காக, அருமையான ஏஞ்சல் டிவிக்காக, அங்கிள் சாது சுந்தர் செல்வராஜ் அவங்களுக்காக நாங்கள் மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் பலவிதமான கவலைகள், பலவிதமான அழுகையின் சத்தம், பலவிதமான பரிதவிப்பின் சத்தம் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னவென்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்து இந்த நாளிலே பரமேறினதன் மிக பெரிய உன்னத காரியம் என்னவென்றால், அவர் ஏறுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறதோ அதை விட பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், இந்த நாளிலே உயிர் தெழுந்த இயேசு 24 மணி நேரமும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா. ஓ ரியக்கபஷேகே. For every agony that you're going through right now, for every trial that you're going through right now, for every suffering that you're going through right now, the resurrected Christ Jesus is right now interceding on the right hand of the Father that you and I will be saved in this season through this entire pandemic. Whatever may be the kind of wrath that we are experiencing right now, but the resurrected Jesus is right now interceding for his body. உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அப்பா, we thank you Lord. நீங்க உயிர் தெழுந்தது எனக்காகவே, இந்த நாளிலும் எனக்காகவே உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, உம்மை நான் மனதார ஆராதிக்கிறேன். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் நைந்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி இந்த வேலை இல்லைங்க நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர், உலகத்தின் கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர். அவர் ஏதோ பரமேறி போயிட்டான்னு நினைக்காதீங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கும் உனக்காக எனக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக. ஓஹோ, என்னுடைய பிள்ளை இந்த நாளிலே கைவிடப்படாத நிலைமையில் இருக்கக்கூடாது. இவங்க மடிக்கிற நிலத்தில்
மீண்டும் எனக்காகவே வரப்போகிற ராஜாவே வாங்கப்பா சொல்லுங்க எல்லாரும், வாங்கப்பா உம்மை நாங்கள் சந்திக்க இந்த நாளிலே உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Come Lord Jesus, come Lord, come Lord, we welcome you. Hallelujah. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைகளே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் இருளின் அதிபதியை செயலிழக்க செய்வது என்ற ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். எந்த விதத்திலெல்லாம் இந்த கடைசி காலத்தில் தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, நாம் இருக்கிற வசிக்கிற இடங்களுக்கு விரோதமாக, நாம் இருக்கிற பட்டணங்கள் தேசங்களுக்கு விரோதமாக இருளின் வல்லமைகள் எவ்வளவு தீவிரித்து செயல்படுகிறதோ அவைகளை செயலிழக்கும்படியான ஜெப அறிக்கைகளை நாம் இப்பொழுது ஏறெடுக்கப் போகிறோம். நீங்களும் ஒவ்வொரு அறிக்கையையும் ஆக்ரோஷத்தோடு, வைராக்கியத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுத்துவார். எங்கள் ஒவ்வொருவருடைய மோசேயை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பார்வோனும் செத்துப்போ 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் ஒவ்வொருவருடைய மோசேயை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பார்வோனும் செத்துப்போ 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடம் முழுவதும் என்னையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஊழியர்களையும் ஊழியங்களையும் அக்கினி குடையினால் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடம் முழுவதும் என்னையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஊழியர்களையும் ஊழியங்களையும் அக்கினி குடையினால் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். காலங்களின் கன்மலை, எங்கெல்லாம் என்னுடைய பெயர் காலத்துக்கு முன், எங்கள் ஒவ்வொருவருடைய பெயர், குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய பெயர் காலத்திற்கு முன் மரணத்திற்கு கடந்து செல்லுகிறதோ அங்கே அதை தூள் தூளாக அரைத்து போடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். காலங்களின் கன்மலை, எங்கெல்லாம் என்னுடைய பெயர் காலத்துக்கு முன், எங்கள் ஒவ்வொருவருடைய பெயர், குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய பெயர் காலத்திற்கு முன்
மரணத்திற்கு கடந்து செல்லுகிறதோ அங்கே அதை தூள் தூளாக அரைத்து போடும். தூள் தூளாக அரைத்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மெதுவாக மரணத்தை உண்டு பண்ணும் ஆவியே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மெதுவாக மரணத்தை உண்டு பண்ணும் ஆவியே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினி சுத்தியே இருளின் பிரேத பெட்டியை உடைத்து போடு, உடைத்து போடு, உடைத்து போடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினி சுத்தியே இருளின் பிரேத பெட்டியை உடைத்து போடு, உடைத்து போடு, உடைத்து போடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இருக்கிறவராக, நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க, இருக்கிறவராக. இருக்கிறவரே உம்முடைய வல்லமையை, உம்முடைய வல்லமையை என்னுடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த எழுந்தருளும், எழுந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இருக்கிறவராக, நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க, இருக்கிறவராக. இருக்கிறவரே உம்முடைய வல்லமையை, உம்முடைய வல்லமையை என்னுடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த எழுந்தருளும், எழுந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கை சரிப்படுத்துவதில் பிரச்சனை உண்டு பண்ணும் ஒவ்வொரு தீய வல்லமையும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கை சரிப்படுத்துவதில் பிரச்சனை உண்டு பண்ணும் ஒவ்வொரு தீய வல்லமையும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் எவரையும் இருக்கையை விட்டு அகற்றும், தள்ளும், இடம் மாற செய்யும், இடம் மாற செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே ஆமென். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் எவரையும் இருக்கையை விட்டு அகற்றும், தள்ளும், இடம் மாற செய்யும், இடம் மாற செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இத்தனை மாதங்களாக இந்த வருடத்தில் திருடின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இத்தனை மாதங்களாக இந்த வருடத்தில் திருடின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? உம்முடைய வல்லமை என்ன செய்யும் என்பதற்கு என்னை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மாதிரியாக்கும், ஒரு மாதிரியாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? உம்முடைய வல்லமை என்ன செய்யும் என்பதற்கு என்னை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மாதிரியாக்கும், ஒரு மாதிரியாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய லக்கே, எழுந்து தேவ வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய லக்கே, எழுந்து தேவ வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எழுந்து எனக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தாரும், இளைப்பாறுதல் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எழுந்து எனக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தாரும், இளைப்பாறுதல் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய லக்கின் சித்தத்தை தாக்கும் ஒவ்வொரு வல்லமையும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய லக்கின் சித்தத்தை தாக்கும் ஒவ்வொரு வல்லமையும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தை அழிக்கும் ஆவியே, விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தை அழிக்கும் ஆவியே, விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அழிக்கும் ஆவியே, அழிக்கும் ஆவியே, என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள்,
இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விடு. நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க, ஆக்ரோஷமா சொல்லுங்க. விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அழிக்கும் ஆவியே, அழிக்கும் ஆவியே, எங்கள் ஒவ்வொருவருடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விடு. நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, ஆக்ரோஷமா சொல்லுங்க. விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு அதிகாரம் ஆளுகை செய்யும் வீட்டு மாந்திரீகமே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு அதிகாரம் ஆளுகை செய்யும் வீட்டு மாந்திரீகமே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு பார்வோன், ஒவ்வொரு பார்வோன் என்னை, எங்கள் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பார்வோன், ஒவ்வொரு பார்வோன் என்னை, எங்கள் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள வீட்டு மாந்திரீகமே, அக்கினியினால் உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு போ போ போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள வீட்டு மாந்திரீகமே, அக்கினியினால் உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு போ போ போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சபக்கடல் ஆவியே, உன்னை நாங்கள் ஒன்றிணைந்து வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் வெறுக்கிறோம். செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சபக்கடல் ஆவியே, உன்னை நாங்கள் ஒன்றிணைந்து வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் வெறுக்கிறோம். செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள்,
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள தேக்கத்தின் சங்கிலிகளை நாங்கள் ஒன்றிணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள தேக்கத்தின் சங்கிலிகளை நாங்கள் ஒன்றிணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அக்கினியினால் முன்னேறி செல்லும் அபிஷேகத்தை திருச்சபையாக குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாம் சொல்லுங்க. அக்கினியினால் முன்னேறி செல்லும் அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அக்கினியினால் முன்னேறி செல்லும் அபிஷேகத்தை திருச்சபையாக குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாம் சொல்லுங்க. அக்கினியினால் முன்னேறி செல்லும் அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அறிக்கைகளை நீங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பங்களிலும், நீங்கள் வசிக்கிற இடங்களிலும், தேசங்களிலும் அவர் தம்முடைய வல்லமையை, மகிமையை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருளின் திட்டங்கள், சதி ஆலோசனைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட தேவ ராஜ்யம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, தேசங்களை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவர் நம் நடுவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் செய்த உம்முடைய மகிமையான ஊழியத்திற்காக நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இன்று ஒரு உன்னதமான, மறக்க முடியாத, சரித்திரபூர்வமான, ஆதாரணமான ஒரு நிகழ்வு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் என்று அந்த ஒரு வார்த்தையை மிக சுலபமாக சொல்லிவிட்டோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அற்புதமான நிகழ்வை இன்று வரை வேறு எவராலும் நடத்த முடியவில்லை. வேறு எவரும் நினைத்தாலும் நடப்பது இல்லை. கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் இருந்த அவர், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வல்லமையான செயலாக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆம், இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என் குடும்பத்தினரும் என் சபையார் வாழ்த்துகிறார்கள். குறிப்பாக கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் சிவராஜ் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை நவிழுகிறோம். அவருக்கும் அவரை சார்ந்து அவரோடு பணியாற்றுகிற அத்துணை பேர்களுக்கும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே,
அவர் உயிரோடு எழுந்தபடியினால்தான் கிறிஸ்தவம் தழைத்திருக்கிறது, கிறிஸ்தவன் பிழைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு நிச்சய நம்பிக்கை உண்டு. என்ன? மரித்தாலும் பிழைப்போம். அதாவது இந்த உலகத்திலே நம்முடைய சரீரம் மண்ணுக்குத்தான் போகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய ஆத்துமா விண்ணுக்கு செல்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறுவதற்கு ஒரே காரணம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இதை பற்றிய விவரமான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக அன்றைக்கு கண்டவர்கள் களி கூர்ந்தது, இன்றைக்கு அதை அறிகிறவர்கள் களி கூறுகிறது, இதையெல்லாம் பற்றி நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக ஆராதனையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் வண்ணமாக இயேசு ஊழியங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய நாம் காணுகின்ற ஒரு மகத்துவமான திட்டங்களை நாம் அறிவோம். அதாவது காரனோடை பகுதியிலே அழகிய கட்டடங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அவ்விடத்தில் இருந்து உலகளாவ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் அதிசீக்கிரம் வரப்போகிறதை, மீண்டும் நம்மை சந்திக்க போகிறதை உலகிற்கு எடுத்து உரைக்க பெரிய திட்டம் நிறைவேறி கொண்டு வருகிறது. நமது கண்கள் அதை காணும் பொழுதே பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைகிறது. அதில் நமது பங்கு என்ன? அதை தான் இப்போது செய்ய போகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக காரனோடை என்ற அந்த தெய்வீக கூடாரம் எழும்பிக் கொண்டிருக்கிற பகுதிக்கு வாருங்கள். உங்கள் மனக்கண்களிலே அதை பாருங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இப்பொழுது பேசுகிறதை செலுத்துங்கள், செய்யுங்கள். திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளை கட்டட நிதியாகவோ அல்லது உங்கள் உள்ளத்தில் இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி எந்த காரியத்திற்கு கொடுக்க ஏவப்படுகளோ கொடுங்களே. இதோ ஒரு பாடல் வருகிறது. நாம் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்து விடுவோம். பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளிலே தமது பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் வண்ணமாக மனமுவந்து கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரியும், அதை 1000 திரும்பி தாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் வருகிறது, கேளுங்கள், காணிக்கை அனுப்புங்கள்.
ஹல்லேலூயா. வாங்க அன்பானவர்களே, அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணால் கண்டவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். அதை பற்றி போய் சொன்னார்கள். அதை கேட்டவர்களுக்குள்ளே ஒரு பேர் ஆனந்தம். அவர்களும் அதை கண்டார்கள். கண்டவர்கள் கண் மகிழ்ந்தது போல இன்றைக்கு நமது கண்களும் மகிழத்தான் போகிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு சொன்ன அந்த அற்புதமான வார்த்தையை தான் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 10:23. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவை. இது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தம்மால் அனுப்பப்பட்ட சீடர்கள் கண்ட காட்சிகளை வந்து சொன்ன பொழுது அந்த சீஷர்களுக்கு ஒரே ஆனந்தம். நாங்கள் இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், இப்படி நடந்தோம். அப்படியாப்பா, நீங்கள் என்னத்தை கண்டீங்களோ அதையே காண போகிறாங்க பாருங்க, அவங்களும் அது பாக்கியம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை கண்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். குறிப்பாக உலக வரலாற்றிலேயே அடிமைகளை விடுதலையாக்கி ஓர் செழிப்பான இடத்திற்கு அழைத்து சென்ற மோசேயை குறித்து பார்க்கின்றோம். யாத்திராகமம், யாத்திரை செய்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள், இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் பல காரியங்களை கண்டார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்தி கொண்டு போன அந்த இரட்சகன், அன்றைய காலகட்ட கதாநாயகன் மோசே. அந்த மோசே முதலாவதாக காணுகிறார். அதற்கு பின்புதான் அற்புத அடையாளங்களை இஸ்ரவேல் மக்கள் காணுகிறார்கள். அது யாத்திராகம புஸ்தகத்திலும் அதைத் தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தின் பல பகுதிகளிலும் வாசிக்கிறோம். அதெல்லாம் மறுக்க முடியாத உன்னதமான உண்மை நிகழ்வுகள். மோசே அவர் கண்டது. யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் பொழுது அறிகிறோம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 3 and verse 3 and 4. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவர், இதோ அடியேன் என்றார். மோசே ஒரு காட்சியை காணுகிறார். அவர் தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்க்கிற ஒரு பணி. அவ்வமயம் இந்த அற்புதமான காட்சியை மோசே காண்கிறார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே, இது என்னது? ஒரு முள் செடி எரியுது, ஆனால் வேகாம வெந்து போகாம அழிந்து போகாம இருக்க இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். இதுதான் அவருடைய வரலாற்றின் ஆரம்பம். முதல் அவர் இந்த காட்சியை காணுகிறார். அவர் அப்படி வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இவர் ஆண்டவரால் நடப்பிக்கப்பட்ட அற்புதத்தை மோசே என்ற தீர்க்கன் காணுகிறார். அதை பார்க்கும்படி வருகிற மோசேயை கர்த்தர் காணுகிறார். கிட்ட வர்றதை பார்த்த பிறகுதான் கர்த்தர் எப்படியாக கூப்பிடுறார், மோசே, மோசே. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். காண்கிறார், தெய்வீக குரலை கேட்கிறார். காண்பதும் கேட்பதும் அரிது. அதுவும் தெய்வீகத்தை, தெய்வீக தன்மையை, தேவாதி தேவனுடைய திருமுகத்தை, தேவ குரலை, இரண்டையும் ஒன்றாக கேட்கிறார். இப்படி கண்ட இவர் அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலம் அது கொஞ்சம் தடுமாறுறார். ஐயோ, இஸ்ரேல் மக்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் அவங்கள விடுவிச்சு வர்றதுக்கு நான் ஏமாத்துறோம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி சுணங்குகிறார். இந்த பெரிய பணியை எப்படி நாம் எடுக்க போகிறோம், இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி நாம் செய்ய போகிறோம், கொஞ்சம் ஆண்டவரோடு கூட இடைமறித்து சில கேள்விகளை கேட்குறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். மோசே, சரி, நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கல்ல, இப்போ பாரு என்ன நடக்குது. உன் சகோதரன்
ஆரோன் வரார், உங்கள் அண்ணன் வரார் பார். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்போ புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காருப்பா என்று சொல்லி கர்த்தர் ஓர் அற்புதமான காரியத்தை மோசேயை கண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு தான் சொந்த சகோதரன் மூலமாகவே செயல்படுகிறார். வாசிக்கிறோம், கேளுங்கள். யாத்திராகமும் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். அடே அப்பா, இவர் ஆண்டவரை கண்டு மகிழ்ச்சி கடலில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றார், உன் சகோதரன் உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். நீ என்ன கண்ட? நீ என்னுடைய குரலை கேட்ட, ஆனாலும் கொஞ்சம் தயங்குற. ஆனால் உன்னில் இருக்கிற என்னை காணப்போகிற உன் சகோதரனுடைய இருதயம் மகிழப் போகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்ற சில தெய்வ மனிதர்கள் உண்டு. அவர்கள் தேவனோடு இருக்கிறதை தேஜசு அவருடைய முக சாயலிலே காண முடிகிறது. அவர்கள் தேவனோடு செலவழித்த நேரங்கள், தேவன் அவர்களோடு அளவிலாவிய காலகட்டங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு இணங்க தேவனோடு உறவாடிய உறவாடுதலை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களை கண்டாலே இருதயம் மகிழுகிறது. தேவன் இருக்கட்டும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அவரோடு உறவாடினவரை கண்டாலே இருதயம் மகிழுகிறதாம். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லி மோசேயுடைய சகோதரனை அனுப்புகிறார். அப்படிதான் அவர் வரார், ஆரோன் வரார். ஆரோனும் அந்த பாக்கியத்தை பெறுகிறார். இது கூட பிறந்த ஒரு சகோதரன் கண்டபோது அந்த சகோதரனுக்கு இருந்த தெய்வீக தன்மையை கண்டபொழுது மகிழ்ந்த மகிழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவதாக, மோசேயுடன் பயணித்த இஸ்ரவேலர்கள் என்னத்தை கண்டாங்களோ அதை அவங்களுடைய சந்ததி காணப்போகிறது என்பதையும் தேவன் அங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22 முதல் 28 முடிய உள்ள வசனங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வாசிக்கிறோம், கேளுங்களேன். உபாகமம் 29, 22 முதல் 28 முடிய. அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு பின்வரும் எழும்ப போகிற தலைமுறையான அல்லது உங்கள் சந்ததி இதெல்லாம் காணும் பொழுது ஏன் இப்படி நடந்திருக்கு, ஏன் இப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் காணும் பொழுது நான் யார் என்பதை அறிவார்கள். தேவாதி தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதற்கு அடையாளமாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. என்பது உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் மனம் போல அவர்கள் வாழ்ந்ததினாலே எதையோ செய்ததினாலே தேவாதி தேவன் கோபம் பட்டு இந்த ஜனங்கள் மேல் வருவித்த சாபம்தான் இப்படிப்பட்ட காட்சிகள். இவைகளை எல்லாம் காணும் பொழுது அவர்கள் அறிவார்கள். அதனால தான்
வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது, வரலாறு எழுதப்பட்டிருக்கு. சில இடங்களில் நாம் போய் நிற்கும் பொழுது இந்த இடத்தில் இது நடந்தது, இந்த இடத்தில் தேவன் இப்படி அதிசயங்களை செய்தார். அதுவும் இஸ்ரவேலுக்கு போனால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த வழிகாட்டிகள் சொல்லுகிற காரியங்களை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சில இடங்கள் பாழாய் போய் கிடக்கிறதும், சில இடங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருப்பதும், சில இடங்களிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தினால் இன்று வரை நடக்கிற காரியங்களை காணும் பொழுதும் அவருடைய மகத்துவமான செயல்களை அறிய முடிகிறது. அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில காரியங்கள், சில தண்டனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் வரப்போகிற தலைமுறை காண வேண்டும் என்று அவைகளை எழுதவும் சொன்னார், எழுதி வைக்கவும் சொன்னார். அவர்கள் கண்கள் இதை காணும் பொழுது என் வல்லமையை அவர்கள் அறிவார்கள். மூன்றாவது, எதை காண முடியும்? ஏசாயா 30:20 வாக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். போதகர்கள் என்றால் யார்? தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை போதிக்கிறவர்கள். தேவன் அன்றைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்திருந்தார். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து உரைத்தவர்கள் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த போதகர்களிலே அந்த போதனைகளை கற்றுக் கொடுத்த கர்த்தரை காண்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் அவர்கள் இதை பார்ப்பார்கள். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். மறு உத்தரவு அருளுவார். அப்படியானால் இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிற கர்த்தர் பார்த்திருக்கிறார். இவர்களை பார்த்ததினால்தான் இவர்கள் வடித்த கண்ணீருக்கு, இவர்கள் இட்ட கூக்குரலுக்கு அவர் பதில் தருகிறார். அதைதான் ஏசாயா 33:17 இப்படி வாசிக்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். மகிமை பொருந்தினவராக அவரை காண முடியும். அவருடைய மகிமையை அனுபவிக்க முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு போதகர்கள், போதிக்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் கண்ட அந்த நியாயப்பிரமாணம், அவர்கள் அறிந்த அந்த நியாயப்பிரமாணம், அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள், அது பிரதிபலிக்கிற ஒரு நிலையிலே அந்த போதகர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் கண்கள் அந்த போதனை செய்கிறவர்கள் அவர்கள் பெற்ற நன்மைகளை காண முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, ஒரு மனிதன் கர்த்தரால் தேற்றப்படும் பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தை அறிய முடிகிறது. ஏசாயா 66:13-14 வாசிக்கின்றோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சின்னமும் அறியப்படும். தேற்றப்படுவீர்கள், ஆற்றப்படுவீர்கள். இது கர்த்தருடைய வாக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது நமக்கும் அது பொருந்தும். தேற்றப்படுகிறதை, ஆற்றப்படுகிறதை காணுகிறவர்கள் அவர்களுடைய இதயம் மகிழும், அவர்களுடைய எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும். ஆஹா, அவர்கள் தேவன் அவர்களை எப்படி ஆற்றுகிறார் பாருங்கள். அவரே தான் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று. தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு மனிதனை ஆற்றும் பொழுது, தேற்றும் பொழுது, அவர்கள் ஆறுதல் அடையும் பொழுது, அவர்கள் அந்த தெய்வீகத்தின் மகத்துவத்தை பெறும் பொழுது உங்கள் இருதயமும் மகிழும். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே தெய்வீகத்தை காணுகிறார்கள். அவர்கள் ஆற்ற தேற்றப்படும் பொழுது அதை காணுகிற நீங்கள் உங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள். எத்தனை பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். இதேதான். அப்படியே இதை மனதில் ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நடந்த காரியங்கள்,
அவர்கள் கண்டனர், கண்டவர்கள் போய் சொன்னார்கள், அதை நம்பினவர்கள் கண்டனர், அதை கண்டவர்கள் எழுதினர். அந்த எழுதுகளை இன்றைக்கு வாசிக்கின்ற நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், நாமும் பாக்கியம் பெறுகிறோம். அதைதான் இப்பொழுது பார்க்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தின் முதல் 14 வசனங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவரை கொண்டு போய் ரோம போர்ச்சவர்கள் பத்திரப்படுத்தும்படியாக கல்லறைக்குள் வைக்கிறார்கள். பெரும் கல்லை புரட்டி வைக்கிறார்கள். காவலர்கள் போடப்படுகிறார்கள், கடும் காவல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே என்ன நடந்தது என்பதை தான் யோவான் 20 முதல் 14 வசனங்களிலும் மற்ற ஏனைய சுவிசேஷ புத்தகங்களிலும் வாசிக்கிறோம். எனினும் நமது பிரயோஜனத்திற்கு இந்த பகுதியை வாசிக்கிறோம். யோவான் 20 1 முதல் 14. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவருக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். எத்தனை பெரிய பாக்கியம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த உயிர்த்தெழுதலை முதல் கண்டவர்கள் பெண்கள். இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மானுட நிலையில் வருவதற்கு ஒரு பெண்மணி தேவைப்பட்டார்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றுதான் வேதம் சொன்னது. அப்படியானால் ஒரு பெண்ணின் வழியாக பூமிக்கு வந்தார். இப்பொழுது பாருங்களேன், சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது அங்கே நின்ற சில பெண்கள், அதில் இவர்களும் ஒருவர், மரியம்மையார், மகதலேனா மரியாள், இன்னும் சில பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது காட்சி கொடுத்ததும் பெண்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளனாகவும் சபையானது ஒரு மணவாட்டியாகவும் வேதம் நமக்கு எடுத்து போதிக்கிறது. மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டிகள், ஆணோ பெண்ணோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சொந்தமாக பந்தமாக மாறினவர்கள் எல்லாரும் மணவாட்டி, திருச்சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெரிய பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாளுக்கு முதல்ல அளிக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், அவங்க கண்ட சில அற்புதமான காட்சிகளை பாருங்கள். முதல் நாள் அதிகாலையில் இருட்டோടെ அவர்கள் கல்லறையிடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது கல் எடுத்து போட்டிருக்க கண்டார் என்று பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் கண்ட காட்சியில் முதல் கல் அங்கே இல்லை. அது அவர்களுக்கு என்னென்ன எண்ணத்தை கொடுத்ததோ தெரியலை. கனா உலகில் கற்பனை கனவில் நாம் போவோமே ஆனால் பல காரியங்களை யோசிக்கலாம். ஆனால் கல் எடுக்கப்பட்டிருக்கிறதை இந்த அம்மா முதல்ல கண்டாங்க. ரெண்டாவது யாரை பார்க்குறாங்க? யோவான் 20ஆம் அதிகாரம் 11-12 இப்படி வாசிக்கின்றோமே. மரியாள் கல்லறின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள்.
அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இரண்டாவதாக மகதலேனா மரியாள் கண்ட காட்சி பாருங்கள். தேவ தூதர்கள் படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அல்லது ஒரு கலெக்டராக மாற வேண்டிய ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், வர வேண்டும். முதலாவதாக ஆரம்ப பள்ளிக்கூடம், அப்புறம் கல்லூரி வாழ்க்கை, மேல் படிப்பு, உயர் படிப்பு என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல் ஆண்டவர் என்ன அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக மகதலேனா மரியாள் கல்லை பார்க்கிறார்கள், புரட்டி இருக்க கண்டார்கள். இரண்டாவதாக வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாக அங்கே காணுகிறார்கள். என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு முன்னேறி கொண்டு போகிறது. மூன்றாவதாக யாரை பார்த்தார்கள், என்ன நடந்தது? யோவான் 20:14 அதை வாசித்தோம், மீண்டும் ஒரு விசி வாசிக்கிறோம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஹல்லேலூயா. உன் கண்கள் ராஜாவை காணும், நீ காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் பெற்றது. இங்கே இந்த அம்மா பார்த்துட்டாங்க. அதுக்கு பின்பு பல நிகழ்வுகள் நடக்கின்றன, ஓடுறாங்க. இவங்க கண்ட இயேசுவை காண மற்றவர்களும் துடிக்கிறார்கள். அப்படியே அவர்களும் கண்டார்கள், பாக்கியம் பெற்றார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. சீஷர்களும் சில காட்சிகளை கண்டார்கள். யோவான் 20:4-8 வரை நாம் வாசித்தோம். எனினும் இங்கே சீஷர்கள் அந்த கல்லறையினிடத்தில் வருகிறார்கள், குனிந்து அந்த கல்லறையை பார்க்கிறார்கள். அங்கே சீலைகள் கிடக்கிறதை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீலைகள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் அந்த வெள்ளுடை போட்டு அந்த பிரேதத்தை மூடி வைத்து அவரை பத்திரப்படுத்தி அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சு தான் உள்ளே வச்சாங்க. ஆனால் இப்பொழுது வெறும் சீலைகள் இருக்கிறது. அற்புத நிகழ்வு. அவர் அங்கே இல்லை, ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அவர் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் ஒரு இடத்தில் சுற்றி வைத்திருக்கிறதை கண்டால். அப்படியான பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தந்துட்டேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போகாமல் அதை அழகாக மடித்து வச்சிருக்காரு. என்ன அழகாக அவருடைய படுக்கையை கூட அவர் பாவித்திருக்கிறார் பாருங்கள். அதனால தான் நாம் கூட நம்முடைய இல்லத்திலும் சரி, நமது உறக்கத்திற்கு பின்பும் சரி, இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். என்ன நடக்கிறது? அவர்கள் சீலையை கண்டார்கள். உள்ளே கண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அடுத்து அவர்கள் அந்த சீஷர்களுக்கு நடக்கிற காரியம் என்ன? அதுதான் யோவான் 20:19 நம்ம வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். மகதலேனா மரியாள் கண்ட இயேசுவை இப்பொழுது இவர்களும் காண்கிறார்கள். சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே இயேசு வந்து நிற்கிறார். இயேசுவை கண்டார்கள். சீஷர்களை அன்று அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சந்திக்கிறார். மகதலேனா மரியாளோடு அது நிற்கவில்லை, அல்லது பேதுரு அவரோடு நிற்கவில்லை. தொடர்ச்சியாக பல காரியங்கள், பல சீஷர்கள் கூடியிருந்த இடங்களில் இயேசு நின்று அவர்களை சந்திக்கிறார். இவர்கள் காணுகின்றார்கள். நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது என்பதற்கு அடையாளமாக மகதலேனா மரியாள், பேதுரு, யோவான் இறுதியாக அந்த காயங்களை கூட காணுகிற பாக்கியத்தை தோமையர் பெறுகிறார் பாருங்கள். காயங்களையும் சீடர்கள் கண்டார்கள். யோவான் 20:20 25, பின்னர் 27 முதல் 29 முடிய உள்ள வசனங்களை கோர்வையாக வாசித்து விடுகிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில்
ஆணைகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின விதத்திலே இது மிக முக்கியமானது. பாருங்களேன், கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஒரு பக்கம் விழாவில் போடணும், அதை போடணும், இதை போடணும் இருக்கட்டும், ஆனாலும் அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எவ்வளவு தத்ரூபமாக, நான் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, இதோ பாருங்கள் அந்த காயம் என்று அவர் காண்பித்த போது கண்டார்களே அந்த சீஷர்கள், எத்தனை பெரிய பாக்கியங்கள். அதில் இன்னொருத்தர் தான் தோமையர், ரொம்ப நான் அதில் விரலை போட்டு பார்க்கணும், அதில் விழாவிலே நான் போட்டு பார்க்கணும் என்றெல்லாம் சொல்லி எப்படியோ ஒரு ஆண்டவரை அந்த நிலையிலே அதே போல கண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறார். நமது இந்திய தேசத்திற்கு வந்தார், தன் உயிரை இந்த தேசத்து மக்களுக்காக தந்தார். அருகாமையில் தான் பரங்கி மலையிலே சூலத்தால் குத்தப்பட்டார். அன்று இயேசுவை கண்டவர், இயேசுவின் காயங்களை கண்டவர், அவருக்காக தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொள்ள இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை அர்ப்பணித்தார். அவர் இந்த காட்சியை கண்ட பொழுது அவர் கதறுகிறது தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 28வது வசனத்திலே தோமா ஆண்டவரை பார்த்து சொல்றார், என் ஆண்டவரே, என் தேவனே. அன்பானவர்கள், இன்றைக்கு அந்த தோமையரின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் போகும் பொழுதே அந்த தெய்வீகத்தை நாம் உணர முடிகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை வெளிப்படுத்தின விதம் ஆச்சரியமானது. இன்றைக்கும் அவர் சொல்றார், நான் மரிச்சேன்ப்பா, ஆனால் நான் உயிர்த்தெழுந்துட்டேன், இனி நான் மரிப்பதில்லை, இனி ஒரு காலம் நான் மரிப்பதில்லை, உயிரோடு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் நாம் வாசிக்கின்றோம், அதை விசுவாசிக்கின்றோம். ஆகவேதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவர்களும் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள், அதை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது தன் சீடர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை தான் உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கும் அவர் சொல்கிறார், நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. என்னத்தை கண்டோம்? இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கல்லறையும் அடைக்கப்பட்டிருக்கும், ஆனால் இயேசுவின் கல்லறை மாத்திரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை காண விரும்புகிறீர்களா? உங்கள் அருகில் தான் அவர் நிற்கிறார். அவரை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது. பூட்டப்பட்டிருக்கிற அறையின் நடுவிலே அன்றைக்கு சீஷர்களுக்கு காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் இல்லத்திலேயே வந்து உங்களை சந்திக்க, உங்கள் உள்ளத்திலேயே வாழ விரும்புகிறார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஏதெல்லாம் மரித்து மண்ணுக்கு போய்விட்டது, இனி இது உயிரடையாது, இதற்கு வழியே விமோச்சனமே இல்லை என்று எண்ணுகிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது தேவ தயவாலே உமது வல்லமையினாலே உயிர் பெறப் போகிறது. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க, இந்த காரியத்தை அவ்வளவுதான் என்று நினைத்து எங்களுடைய காரியத்தை விசாரியாமல் எங்களுக்கு உதவி செய்வதை தடை செய்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக அவைகள் எல்லாம் உயிர்த்தெழட்டும். முடியாது என்று சொல்லவைகள் முடிய வைக்க இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரூபகாரப்படுத்தப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் இனி முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்கள் முடியும் என்ற நிலைக்கு உயிரடைவதாக.
தமது பிள்ளைகள் இனி நான் பிழைக்க மாட்டேன் என்று, இனி அவ்வளவுதான் என்று மறுத்தவர்கள் சொல்லியிருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரமும் புது பலன் அடையட்டும். செத்து போன உள் உறுப்புகள் உயிரடையட்டும். கிட்னி உயிரடையட்டும், இருதயம் உயிரடையட்டும், நுரையீரல் உயிரடையட்டும். ஒவ்வொரு உள்ளுறுப்பும் சரி, தேய்ந்து போன எலும்புகளும் சரி, உயிர் தந்த இயேசுவின் வல்லமையினால் சுகமடையட்டும். எல்லா விதமான மாந்திரிக சக்திகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள் யாரையெல்லாம் வேதனைப்படுத்துகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அடைக்கப்பட்டிருக்கிற கல்கள் எல்லாம் எடுத்து எறியப்படுவதாக. கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. முடிவு அவ்வளவுதான் என்று எண்ணின காரியங்கள் எல்லாம் இல்லை, அது உயிரடையட்டும். உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்களை உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த உயிர் தந்த இயேசுவின் நன்னாளிலே உலகத்தை ஆளுகிற அரசியல் பிரமுகர்கள், எங்கள் பாரதத்தின் பிரதமர், தமிழகத்தின் முதல்வர், இராணுவத்தின் தலைவர்கள், உள்ளூர் போலீஸ்காரர்கள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், வயதில் முதிர்ந்தவர்கள், உள்ளூர், வெளியூர், வெளி தேசங்கள், வெளிநாடுகளில் பணியாற்ற போயிருக்கிற, படிக்க போயிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்ப்பஸ்திரிகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமணத்திற்கு காத்திருக்கிற மங்கையர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கட்டும். பிள்ளை செல்வங்களை தாரும். வேலையற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள் தாரும். தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். மீண்டும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உளம் கனிந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து இன்று விசேஷமான நிகழ்வுகள் வரும். பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாஸை இரவு 10:30 மணிக்கு வரும். தமிழ் ஆங்கிலத்தில் அந்த செய்திகளை கேட்க மறவாதீர்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிற வரை கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. thank you